Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி என் ஃப்ரைடே ஸ்பெஷல் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் ஃப்ரைடே ஸ்பெஷலுக்கு என்னென்ன செஞ்சேன், ஒரு சேவரி ரைஸும் சிக்கனும் பிரிஞ்சலும் ஒரு சலாடும் கஸ்டர்டும் செஞ்சேன். ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன். வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 500 கிராம்ஸு கொஞ்சம் கூட சிக்கன் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரிஞ்சல் 250 கிராம்ஸ் எடுத்து அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி டர்மரிக் வாட்டரில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது எனக்கு இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி டொமாட்டோ 3 டொமாட்டோஸ் 2 ஆனியன்ஸ் மற்றது க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் பிரிஞ்சலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுதான் நீங்கள் இன்றைக்கி பெரிய ப்ராசஸ். ஸோ நாங்கள் பிரிஞ்சலை ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுடுவோம். இப்போ நான் சிக்கன் கறியை குக் பண்ணிக்கொள்வோம்னு பார்க்குறேன். பிரிஞ்சல் ஃப்ரை ஆகக்காட்டியும் சிக்கன் கறியை குக் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் மட்டுக்கு ஆயில் சேர்த்து அதுக்கு பட்டையும் பே லீவ் ஒன்றும் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் கறி ரெசிப்பியை நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ நான் இன்றைக்கி ரெசிப்பியை போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, டெய்லி குக் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணது ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டுக்கு போட்டு அதையும் கொஞ்சம் பச்சை வடை போக காட்டி கொஞ்சம் நான் வதக்கிக்கிறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனில் ஒரு 1.5 ஆனியன் மட்டுக்கு இதுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். போட்டு இதையும் கொஞ்சம் நாங்கள் நல்லா வதக்கிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கொள்வோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மற்றது க்ரீன் சில்லி 3 க்ரீன் சில்லியும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கணும். அதோடு நான் இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது நார்மலாக நான் சிக்கன் குக் பண்ணுற மாதிரி இல்லை, இது திக்காக க்ரீமியாக வரும் இந்த சிக்கன் கறி. ஸோ இது இப்போ நான் எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோவில் ஒரு 1.5 டொமாட்டோ மட்டும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டொமாட்டோஸ் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் நிற்கும். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மட்டுக்கு குக்காக விடுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் பிரிஞ்சல் டெவலை செஞ்சுக்கொள்ள போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் மட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணி கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். மிச்சம் ஆயில் ஆட் பண்ணல, ஏன்னா பிரிஞ்சல்லையும் ஃபுல்லாக ஆயில் தான் நிற்கிது. ஸோ மற்றது இதுக்கு 1 ஆனியன் மட்டுக்கு போட்டுக்கொள்கிறேன். நான் மீடியம் சைஸ் ஆனியன் 1 மட்டும் போட்டு அதோட கட் பண்ணி வச்சுக்கிற க்ரீன் சில்லியும் போட்டு ஒரு 1/2 மட்டுக்கு டொமாட்டோவும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் டர்மரிக் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 டீஸ்பூன் இல்லாட்டி 1 டீஸ்பூன் போதும். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நான் கொஞ்சம் கூடியாக தான் ஆட் பண்ணுறேன். மற்றது சால்ட்டும் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பிரிஞ்சல் டெவல். ஸோ இதையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டுக்கு வதங்க விடுவோம். இப்போ இந்த சிக்கன் கறி நல்லா இதில் குக் ஆகிக்குது. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிக்கி. இந்த மெத்தடில் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், சிக்கன் சட்டப்படி டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் வரும். இப்போ இது நல்லா குக் ஆகிக்கி. இப்போ இதுக்கு நான் கொரியண்டர் பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட டர்மரிக் 1/4 டீஸ்பூன். அதுக்கு பிறகு சில்லி பவுடர் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்க காரம் கொஞ்சம் கூடையாக திம்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கியூமின் பவுடர் 1 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது சிக்கன் நல்லா குக் ஆகணும். எப்போ என்ன மாதிரி சிக்கன் குக் பண்ணுறேன்னு சொன்னாலும் அதை நல்லாவே குக் பண்ணிக்கொள்ளணும். மீன்ஸ் என்ன, சிக்கன் நல்லா குக் பண்ணாட்டி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நான் 1 கப் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
ஆட் பண்ணி நல்லா சிக்கனை குக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ப்ராய்லர்ஸ் சிக்கன் ஃபுல்லாகவே அதுவும் வந்து க்ரோ ஆகுறது கெமிக்கலில் தான். ஸோ அதனால் நாங்கள் அப்படி நல்லா குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது இந்த பிரிஞ்சல் டெவலுக்கு நான் வதக்கினது ரெடி ஆகிருச்சு. பிரிஞ்சல் ஃப்ரை பண்ணின பிரிஞ்சல் எல்லாத்தையுமே நான் இப்போ இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மெத்தடில் நீங்கள் பிரிஞ்சல் கறி செஞ்சு பாருங்கள். சட்டப்படியாக சோறு தின்னேலும் நல்லா இழுத்து போகும். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதோட மறுபடி நல்லா மிக்ஸ் பண்ணால் எங்களோட பிரிஞ்சல் கறி ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் சிக்கன் கறிக்கு வருவோம். இப்போ இந்த சிக்கன் கறிக்கு நான் இப்போ ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன் வந்து கேர்டை வந்து நாங்கள் சும்மா ஆட் பண்ணக்கூடாது. கேர்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அது க்ரீம் ஒன்றுமாய் வரும். க்ரீம் ஒன்றுமாய் வந்த பொறுத்தான் ஆட் பண்ணணும். கேர்டை கட்டியோடு ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் சிக்கன் கறி ஸ்டார்ட்டுக்கு வைக்க போக்குள்ளே நான் கேர்டை ஆட் பண்ணிக்கொள்ளணும். லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கரைச்சி தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் ரைஸ் குக்கரை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு 2 டீஸ்பூன் மட்டுக்கு கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ரைஸை வைக்கிறதுக்காக வேண்டி. இப்போ இது கொஞ்சம் வதங்கக்குள்ள இதுக்கு பட்டையும் பே லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு இதுக்கு நான் ரம்பை 2 துண்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு 1/2 ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதங்க விடணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணது சரியாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் வதக்கிக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து க்ரீன் பீஸ் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் க்ரீன் பீஸ் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதோடைய ப்ளம்ஸ் கொஞ்சமும் கஜு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் இந்த கீழ வதங்கணும். பாஸ்மதி ரைஸ் 500 கிராம்ஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மட்டுக்கு நான் தண்ணியில் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ்க்கு வாட்டர் மெஷரிங் எப்படின்னு கேட்டால் மிடில் ஃபிங்கரில் ஃபர்ஸ்ட் புருக்குக்கு தான் வாட்டர் வச்சுக்கிறேன். அந்த லெவல் தான் வாட்டர் வச்சுக்கிறேன். இந்த சிக்கன் கறி சட்டப்படியாக ரெடி ஆகிடுச்சு. இப்படித்தான் வரும். நான் இந்த குக் பண்ண சிஸ்டத்தில் குக் பண்ணினீங்கண்டா இந்த சிக்கன் கறி ரெசிப்பியை கேட்டிருந்தீங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக குக் பண்ணி கொள்ளிடும். பிரிஞ்சலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸும் நல்லா வந்துடுச்சு. ரைஸ்க்கு மிச்சம் வாட்டர் ஆட் பண்ண வேணும். பாஸ்மதி ரைஸ் சுட்டி மிச்சம் இந்த ஸ்பூனை போட்டு கிளறப்படாது. ஒரு அளவாக இது பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி ரைஸ் எல்லாம் உடஞ்சி துண்டு ஆகிடும். ஸோ இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கணக்காக பதமாக வந்துக்குது. நான் ஒரு புடிங் ஒன்று செஞ்சேன் இன்றைக்கி. ஜஸ்ட் நார்மல் கஸ்டர்ட் புடிங். சாக்லேட் லேயர் ஒன்றும் பிளெயின் லேயர் ஒன்றும் செஞ்சேன். முதல்லாம் வெட்டிங் ஹவுசஸில் கஸ்டர்ட் தான் வைப்பாங்க. எனக்கு இந்த கஸ்டர்ட் இப்படி செஞ்சாவே பழைய நினைவு வந்துடும். நான் இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல்னு தொடங்கினே வந்து என் மகள் சின்னத்தில் அவள் சரியான சாப்பாட்டுக்கு சரியான கலவு. ஆனால் நான் ஃப்ரைடே ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ்ன்னு செய்வேன். அப்படி செஞ்சால் நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ரைடே சாப்பாடு சாப்பிடுவாள். அதுக்காக வேண்டி தான் இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் நான் தொடங்கினது. மிச்ச நாளாகவே எப்போ ஃப்ரைடே வந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஒன்றிக்கும். அது என் மகளுக்கு கிடைச்சதுக்கு பிறகு தான். இப்போ நான் இந்த சிக்கனை பிரிஞ்சலை எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிக்கொடுறேன். ஜஸ்ட் நார்மலாக ஒரு சலட் ஒன்று செஞ்சேன்னா சலட் லீவ்ஸை வச்சு கியூகம்பர் வச்சு அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் செய்யலை. இப்போ நான் என் டேபிளுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுறேன். ஃப்ரைடேண்டாவே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் தானே. ஸோ அதனால் அது ஃப்ரைடே வந்து ஒரு
பெருநாள் ஃபெஸ்டிவல் உண்டு மைத்தான். ஸோ ஐத்தான் ஃப்ரைடேக்கு ஸ்பெஷலாக என்னமாலும் நாங்கள் குக் பண்ணிக்கொள்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிக்குதா? இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் கரீஸ் ரைஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த vlog எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ எனக்கு இன்னும் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். மற்ற எனக்கு அது மோட்டிவேஷன் உண்டாகும் மீக்கும். இதே மாதிரி இன்னொரு vlogோட இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.